திரு பாலச்சந்தர், இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த விஷயத்தில் வந்து முழுக்க எஜுகேஷன் மட்டும்தான் பார்க்க வேண்டியிருக்கா, இல்லை இதில் வேற என்ன சிக்கல்கள் இருக்குன்னு பார்க்குறீங்க? இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் இவர் சுமன் சொன்னாரு, இது வந்து பெரும்பாலும் இது மாதிரி நடக்கிறது கிரைம்ஸ் ஆஃப் எமோஷன் அப்படின்னு. இதுலயும் கிரைம்ஸ் ஆஃப் எமோஷன் தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் கொஞ்சம் ப்ரீ மெடிடேஷனும் இருக்கு. ஏன்னா கத்திய வீட்டுல இருந்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா யாரோ சொன்ன தவறான தகவலின் அடிப்படையில அளவுக்கு மீறின கோபம் வந்து, அதனால இந்த டாக்டர் வந்து நான் எனக்கு அட்டாக் பண்ண போறேங்கிற தீர்மானத்தோட அவர் வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரியாது. இது ஒரு இன்சிடென்ட். இதை வந்து நம்ம ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்னு எடுக்க முடியாது அப்படின்றீங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன திட்டமிடல் இருக்கு, திட்டமிடலோட தான் வராரு, அதாவது எமோஷனல் கிரைம்னு சொல்ல முடியாது. ஓகே, வீட்டுல இருந்து எது கத்தி எடுத்து வரும். அப்ப இந்த எதனால வந்தது அப்படின்னா, எதனால அது டாக்டர் ரவீந்திரநாத் சொன்னாரு, அமரூபா நான் டாக்டர் சொன்னாங்க, தவறான புரிதல் அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க ஏதாவது சொல்றதை கேட்காத போது மருத்துவர்கள் வந்து உரிமையோட வந்து கண்டிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து அவர் வந்து தவறா எடுத்துக்கலாம். அந்த மருத்துவரை பற்றி நான் வெளியில கேள்விப்பட்டதும் சரி, இங்க நான் கேள்விப்பட்டதும் சரி, அவர் ஒரு சிறந்த மருத்துவர், நல்ல மனித நேயர் அப்படின்னு தான் நான் கேள்விப்படுறேன். அப்ப அவர் சொல்லியிருந்தாருன்னா கொஞ்சம் உரிமையோட சொல்லியிருப்பாரு. அதை எடுக்கிற விதத்துல எடுக்காம இருந்திருக்கலாம் இந்த பர்டிகுலர் கேஸ். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது ஜெனரலைஸ்டா என்ன பார்க்கணும். சுமந்த் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னாரு, கம்யூனிகேஷன். அது வந்து ரொம்ப முக்கியம். எங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்னது அப்படி இங்கேயும் பொருந்தும். அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்க சப் கலெக்டர் இருக்கும் போதுல இருந்து இந்தியாவுடைய எல்லா பிரச்சனையும் உங்களால தீர்க்க முடியாது. ஆனா மக்கள் வந்து கலெக்டர் எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவாருங்கிற நம்பிக்கையோட வர்றாங்க. அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கலன்னா கூட அவங்ககிட்ட சில நல்ல வார்த்தைகள் சொல்லலாம், இனிமையா பேசலாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். படிப்பாங்க பல மருத்துவர்கள் அப்படித்தான் இருக்காங்க. வர்றவங்ககிட்ட வந்து நல்ல இனிமையா தான் பேசுறாங்க. நமக்கு ஒண்ணு தெரியணும், மருத்துவர்கள், அதுவும் அரசு மருத்துவர்கள் வந்து எப்படிப்பட்ட பிரஷர்ல ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியணும். மத்த இப்ப சமீபத்துல வந்து மதுரை மருத்துவமனையில வந்து என்னுடைய அண்ணனுடைய சொந்த அண்ணனுடைய பெண், அவருடைய கணவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி நான் போன் பண்ணி கேட்ட போது, சித்தப்பா இதுக்கு போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் 1 லட்சம் ரூபாய் செலவழிச்சு சித்தப்பா, ராஜாஜி மருத்துவமனையில 1 பைசா செலவு இல்ல. நான் என்னுடைய கசின் சுந்தரபாண்டி, டாக்டர் சுந்தரபாண்டி நடத்தினேன். அவர் சொன்னாரு, டீன் சொன்னேன், அவர் விசாரிச்சு சொல்றாரு, ஏற்கனவே நல்லா பாத்துக்கிட்டு இருக்காங்க, கம்ப்ளைண்ட் ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னாரு. நான் சொன்னேன், கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லைங்க, அந்த பொண்ணு நல்லா தான் சொல்லுது அப்படின்னு. அப்ப பல மருத்துவமனைகள்ல வந்து நல்ல சிகிச்சை அளிக்கப்படுறது இன்னைக்கு நான் சந்தேகமே இல்லாம அரசு மருத்துவ. ஒரு காலத்துல எம்ஜிஆர் எம்ஆர்ஆரும் சுட்டுக்கிட்ட போது ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் தான் 2 பேருமே அட்மிட் பண்ணாங்க. அந்நேரம் இந்த மாதிரி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கிடையாது. மருத்துவமனைகள் நல்லா தான் இருந்த அரசு மருத்துவமனை. டாக்டர் ரவீந்திரநாத், டாக்டர் அமரூபா நான் சொல்ற மாதிரி தர்மாஸ்பத்திரி தான் சொல்லுவாங்க. இன்னும் கிராமத்துல வந்து அரசு மருத்துவமனை தர்மாஸ்பத்திரி தான் சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு அவங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் அவங்களுடைய ஸ்வீட் டெம்பரமெண்ட்டை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருக்காங்க. கம்யூனிகேஷனுக்கு இன்னும் நம்ம சொல்லலாம். இந்த சினிமால ஸ்லைடு எத்தனை விஷயம் ஸ்லைடு போடுறாங்க, மருத்துவமனையை பற்றியும் ஸ்லைடு போடலாம். மருத்துவமனைக்கு செல்பவர்கள் மருத்துவர்களை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும், கண்ணியத்துடன் நடத்தாமல் இருப்பது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறத அங்கேயும் கூட சொல்லலாம். சொல்ல வேண்டிய இடங்கள் எல்லாமே சொல்லலாம். இது ரொம்ப முக்கியம். அரசு மருத்துவமனைகள் நீங்க சொன்னதுல நிறைய மருத்துவமனைகள் இப்ப பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு சென்னையில இப்ப ராஜீவ்காந்திக்கு தான் எல்லாரும் வராங்க. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில 10 ICU இருக்குது. 10 ICUலையும் கிட்டத்தட்ட 1500 பேர் இன்பேஷண்டாவே ஒரு நாளைக்கு இருக்காங்க. ஓபியா 15000 பேர் பார்க்குறாங்க. அப்புறம் அந்த மருத்துவமனையினுடைய தற்போதைய சூழல் பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் அரசு மருத்துவமனைகளை வந்து சுகாதாரமாக இருக்காங்கிற கேள்வி இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட அந்த கூட்டத்தை ஓரளவுக்கு சமாளிக்கிற இடம்லாம் இருக்குது. ஆனால் கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கான நேரம் இருக்கா மருத்துவர்களுக்கு? அல்லது ஏன்னா இவ்வளோ பேஷண்ட்ஸை பார்க்கும்போது அது எவ்வளோ தூரம் சாத்தியங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லையா? செய்ய வேண்டிய காரியம் வேகன்சியை உடனடியாக ஃபில்அப் பண்ணணும். அது தாமதிக்க கூடாது. அது ரொம்ப முக்கியம். நிறைய வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸ் வந்து வேகன்சி இருக்கிறது. அதை வந்து அவங்க சீக்கிரம் வந்து ஃபில்அப் பண்ணணும். டாக்டர்ஸ் மேல ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. அது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதையும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் சார். டாக்டர் கலாநிதி, நீங்கள் மருத்துவராகவும் இருக்கிறீங்க. அடிப்படையில் இதோட தொடர்ச்சியாகவும் பார்க்குறேன் இன்றைக்கி நடந்த நிகழ்வு. அதை தாண்டி இன்றைக்கி வந்து மருத்துவ உலகத்துக்கு மருத்துவர்கள் மட்டுமல்ல, செவிலியர்கள், இப்போ சங்கங்கள்லேருந்து சொல்லக்கூடியதில்
ஒரு போதுமான மருத்துவர்கள் இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனத்தை ஒரு சங்கம் முன்வைக்கிறாங்க. 18,000 பேர் நியமிக்க வேண்டிய இடத்துல காலி பணியிடங்கள் நியமிக்கலை. அப்போ எங்களுக்கு வந்து அது ப்ரெஷராக பில்ட் ஆகுது அப்படின்றாங்க. இதுவும் சேர்த்து இதில் அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கா? அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்று நடந்த இந்த விஷயத்துக்கு வந்து முதல்ல வந்து அன்வர் சார் சொன்ன மாதிரி அந்த டாக்டர் விரைவில் குணம் பெற வேண்டும் அப்படின்றது ஒரு இதுவாக வச்சுக்கிறேன் என்னுடைய இது வேண்டதெல்லாம். அண்டு இது வந்து இப்போ மருத்துவர்கள் போதிய அளவு இல்லை அப்படின்றது வந்து கண்டிப்பாக அந்த இடங்கள் காலியாக இருக்கும் இடங்கள் நிரப்பப்பட வேண்டும். அதில் வந்து இன்று இந்த மருத்துவர்கள் வந்து போய் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து பேச்சுவார்த்தை நடந்தது. அதற்கு பிறகு வந்து சுமூகமாக முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவங்க வச்ச கோரிக்கைகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போஸ்ட் வந்து ஃபில் பண்ணணும். அதே போல் வந்து இந்த கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். அதாவது எப்படின்னா, இப்போது ஒரு மருத்துவர் இப்போ அவர் வெளிநாடுகள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர் ஒரு நாளைக்கு வந்து 10லேருந்து 15 பேஷண்ட் அப்படின்றது தான் பார்ப்பாங்க. அதாவது அவர்கள் வேலை செய்யும் 8 மணி நேரம் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து அதே நேரத்தில் ஒரு 80லேருந்து 100 பேஷண்ட்ஸ் பார்க்குறது. ஏன்னா நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் இருந்திருக்கணும். ஸோ நீங்கள் வந்து 100 பேஷண்ட்டெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் 5 நிமிஷத்துக்கு மேலே பேச முடியாது. அதாவது நீங்கள் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, அவர் எந்த அளவுக்கு அவர் வந்து கவுன்சில் பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு அப்படின்றது. உங்களுக்கு அரசு மருத்துவமனையில் அது பேசுவதற்கான அந்த போதுமான நேரம் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 10 பேஷண்ட்டை தான் பார்க்கணும். வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சர் பேஷண்ட்னு வந்தாங்கன்னா சில சமயங்களில், அதாவது நான் சொல்கிறது வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ், அங்கெல்லாம் வந்து 10 மாதங்கள் வரை கூட வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது அவங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அந்த 10 மாதத்துல வந்து கேன்சர்ல வந்து அவங்க இறந்தே கூட போறதுக்கான வாய்ப்புகள், டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு 2-3 months எல்லாம் வெயிட் பண்ண வேண்டியதான் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிறது. அதாவது நீங்க அந்த வெல்ஃபேர் ஸ்டேட்ன்றதுல வந்து அந்த பிரச்சனை இருக்கு. அங்கேயும் தனியார் மருத்துவமனைகள் இருக்கு. அங்க வந்து ஆனா பர்சன்டேஜ்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கும். மேபி ஒன்லி அபவுட் 5% அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்ல, இங்க இப்ப பொது மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா நம்ம வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த இடத்துல இருந்துதான் இப்போ நோயாளிகளோட எண்ணிக்கை கூடியிருக்கு. ஒன்று தனியார் மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய கட்டணம் அதிகமாக இருக்குது, சமாளிக்க முடியாது அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று அரசு மருத்துவமனைகள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையாகவும் அதை நம்ம பார்க்கலாம். மருத்துவர்கள் ஏன்னா இங்கே நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கணும்னா இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கூட இருக்குது, எக்ஸ்போஷரும் கூட இருக்குது. இவங்க நிறைய விதமான பேஷண்ட்ஸை பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு இன்னும் கூட கூடுதலான அனுபவத்தோட ஒரு ட்ரீட் பண்ணக்கூடியதாக இருக்குது. நிறைய கிட்டத்தட்ட கடைசி நேரத்தில் தான் இங்கே வராங்க. அரசு மருத்துவமனை கைவிடப்படக்கூடியவங்க பல பேர் இங்கே வந்துடுறாங்க, அரசு மருத்துவமனைக்கு வர்றாங்க. அங்கேருந்து சரி செய்யப்பட்ட போகுது. அப்ப அப்படி இடத்துல தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒர்க் பிரஷர் ஒன்று இருக்கு இல்லையா, அதை எப்படி சரி பண்றது? அது இல்லாம இந்த சிக்கல்கள் எப்படி தீருங்கிற ஒன்று கேள்வி. நீங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டே எடுத்தீங்கன்னா கூட எனக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் வரைக்கும் இது சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். இந்த பேஷண்ட் வந்து முதல்ல எடுத்த உடனே கிண்டி ஹாஸ்பிட்டலுக்கு வரல. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் SRM ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கே வந்து அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியாது. அங்கே டயக்னோஸ் பண்ணியிருக்கலாம். அதற்கு பிறகு அவர்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ காஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கலாம். அது என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதற்கு பிறகு அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் போயிருக்காங்க. ஸோ அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் போய் பார்த்துட்டு அங்கேயும் டாக்டர்கள் வந்து பேசியிருக்காங்க. அண்ட் அதற்கு பிறகு கிண்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேன்சர் அப்படின்ற ஒரு டயக்னோசிஸ், நமக்கு வந்து என்ன விவரம் தெரியாது, என்ன கேன்சர் என்ன ஸ்டேஜ் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ அமர்நாதன் சார் சொன்ன மாதிரி அந்த கேன்சருக்குன்னு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ இந்த டாக்டர் வந்து ஒரு கீமோதெரப்பி ஸ்பெஷலிஸ்ட். மோஸ்ட்லி கீமோதெரப்பி டாக்டர் வந்து ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 10 to 20% ஆஃப் த கேசஸ் தான் வந்து கியூரபிள்னு இருக்கும். அதாவது கீமோதெரப்பி கொடுத்து ஒரு வியாதியை குணப்படுத்த முடியும் அப்படின்றது வந்து வெரி ஸ்மால் பர்சன்டேஜ். மோஸ்ட்லி கீமோதெரப்பிக்கு நீங்கள் போறீங்க அப்படின்னாலே இட் மீன்ஸ் இட்ஸ் அ டெர்மினல் இல்னஸ். அதாவது இது வந்து கண்டிப்பாக தீவிரமா அதை கவனிக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு அது இல்ல கவனிக்க வேண்டியதுன்றது இல்லை. நீங்கள் வைத்தியம் பார்த்தால் ஒரு 6 மாதம் அல்லது ஒரு வருடம் நீங்கள் வாழலாம்.